ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அடுத்த பார்ட்டா நம்ம முக்கியமான 3 வினாக்கள்ல முக்கியமான ஒரு கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். அரசன் நந்திவர்மனின் ஆட்சியில் மானியமாக கொடுக்கப்பட்ட கிராமம் பற்றிய செய்திகளை 11 செப்பு பட்டயம் எங்கு கண்டறியப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. உருக்காட்டு கோட்டம். உருக்காட்டு கோட்டத்தில் எப்போ அரசன் நந்திவர்மன் ஆட்சியின் போது மானியமாக ஒரு கிராமம் கொடுத்துறாங்க. அப்போ 11 செப்பு பட்டயம் கண்டறியப்பட்டன. உருக்காட்டு கோட்டம். அடுத்தது 2வது கொஷின் பாருங்க. ஆசீவகம், சமணம், பௌத்தம், பிராமணியம் ஆகிய அனைத்து மத பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் டேஷ் சிற்பங்களுக்கு என்ன பெயர்? எல்லோரா சிற்பங்கள். எல்லோரா குகை, எல்லோரா சிற்பங்கள் ஆசீவகம், சமணம், பௌத்தம், பிராமணம் ஆகிய அனைத்து மத பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டா அந்த எல்லோரா குகை, எல்லோரா சிற்பங்கள் விளங்குது. ஆசீவகம், சமணம், பௌத்தம், பிராமணம். அடுத்தது 3வது கொஷின், நல்ல கொஷின். தேவகிரிக்கு தௌலதாபாத் என்ற மறுபெயர் சூட்டிய தில்லி சுல்தான் யார் கேட்குறாங்க. முகமது பின் துக்ளக். தேவகிரிக்கு தௌலதாபாத், தேவகிரிக்கு தௌலத்தாரு அப்படின்னு சொன்னது யாருன்னா, பின்னாடி பேர் வச்சது முகமது பின் துக்ளக் அப்படின்ற ஒரு தில்லி சுல்தான். இந்த கொஷின் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த முக்கியமான 3 கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் RRM கிரியேஷன்ஸ். ஃபஸ்ட்டு கொஷினே ஒரு கொஷின்லேயும் ஒரு ஆன்சர் இருக்குதுன்னு நீங்கள் நம்பலாம். அந்த கொஷினுக்குள்ளார நம்ம எப்படி ஆன்சர் நம்மளே தனியாக கொஷின் எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த 3 கொஷின் நம்ம போட்ட மாதிரி அதுக்குள்ளார இப்போ எல்லோரா சிற்பங்கள் எங்கெங்கே எந்தெந்த மத பிரிவுகளை வெளிப்படுத்துதுன்னு கேட்டால் ஆசீவகம், சமணம், பௌத்தம், பிராமணியம். இன்னொன்று, தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் என்ன பெயர் சூட்டினார்னா தௌலதாபாத் அப்படின்றதும். ஒரு ஆன்சர் ஒரு கொஷினுக்கு இல்லாமல் ஒரு கொஷின்லேருந்து பல ஆன்சரும் நம்ம எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.